கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 8 பேர் உயிரிழந்ததாக கடந்த 19ஆம் தேதி செய்திகள் வெளியாகின. இதன் விளைவாக ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனமும் கள்ளக்குறிச்சி பக்கம் திரும்பியது. கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என அந்த பகுதியின் முக்கிய அதிகாரிகள் அனைவரையும் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. 3வது நாள் விடிந்த நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 52ஆக உயர்ந்தது. இந்த தகவல் வெளியானவுடன் நம் ஸ்பெக்ட்ரம் தமிழ் செய்திக்குழுவுடன் கள்ளக்குறிச்சி நோக்கி விரைந்தோம். கள்ளக்குறிச்சியின் நகர்பகுதியில் நுழைந்தவுடன் ஆம்புலன்ஸ்கள் அப்பகுதி முழுக்க சென்று கொண்டிருந்த சத்தம் செவிகளில் ஒலித்தது. கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த கருணாபுரம் பகுதிக்கு சென்றவுடன் அங்கே அப்பகுதி மக்களுடன் நாம் உரையாடிய போது நடந்த சம்பவம் குறித்து ஒவ்வொருவராக பேசத் தொடங்கினர். ஃபர்ஸ்ட் டெத் வந்து அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு வீட்டில் நடந்திருக்குங்க சார். அவங்க வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் 2 நடந்தது. அதை வச்சு தான் அப்புறம் எல்லாருமே அவங்க வீட்டில் நடந்தது உடனே சொல்லிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்குன்ட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஒவ்வொருத்தராக போகும்போது இந்த மாதிரி கள்ளச்சாராயமான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் நமக்கே தெரியும் அந்த அதில் யார் குடித்தாங்களோ அந்த சாராய கடைக்கு போனோம்னா நம்ம எண்ணிக்கையாக இருக்கும். முதலில் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட சுரேஷ் என்பவரது குடும்பத்தினரிடம் நம் ஸ்பெக்ட்ரம் தமிழ் குழு உரையாடியது. சுரேஷ் தான் 4 மணி விடியாகால் 4 மணி எப்பயுமே மார்க்கெட்டுக்கு மூட்டை தொகை போவார். மூட்டை தொகை போகும்போது எப்பயுமே வழக்கமாக ஒன்று வாங்கி குடிச்சிட்டு போகிறதா அவரோட வழக்கம். அது குடித்தாதான் அவருக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உடம்புக்கு. அதை குடிச்சிட்டு போகிறதா அவரோட வழக்கமே. 4 மணிக்கு எப்பயும் போல் குடிச்சிட்டு போயிருக்கிறாரு. போய் 6 மணி 5:30க்கு 6க்குள்ளெல்லாம் ஏதோ மயங்கி ஊந்துட்டேன். அதை எல்லாம் இது பண்ணி பேசிட்டு போகிறதுக்குள்ளே மணி 8 ஆகிடுச்சு. நாங்கள் போய் கேட்டதுக்கு யாரும் வரல, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் பாடி கொண்டு போக அனாதை போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்ச்சூரியில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முதல் பலி இவர் தான், சுரேஷ் தான். விடியாகால 4 மணிக்கே பலியானவர் இவர். அந்த பாக்கெட்டில் இருந்து வச்சு இவரை வச்சு தான் எல்லாமே கண்டுபிடிச்சதே. இவரால் தான் எல்லாமே கண்டுபிடிச்சது. இதுக்கப்புறம் எத்தனை பேர் இது பண்ணாங்களோ இவரை வச்சு தான் அந்த பாக்கெட்டை எடுத்து அதை செக் பண்ண பிறகு தான் இதனால தான் உயிர் போயிருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒன்றும் தவறாமல் இந்த மாதிரி வந்திருக்கு. எதுக்கு இந்த மாதிரின்னு ஒன்றும் புரியல. இது வேணாம், இது 50 ரூபா, இது 50 ரூபா, பாக்கெட் 50 ரூபா, அங்கே 200 ரூபாய்க்கு மேலே போகுது. அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கூலி வேலை செய்கிறவங்க தான். இது எங்களால் வாங்க முடியாது அப்படின்றதுனால நாங்கள் இதை போய் வாங்குறோன்றாங்க. வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க அப்படி தான் சொல்கிறாங்க, ஏன் இதை குடிக்கிறேன்னா அது நம்மளால் வாங்க முடியுமா, வீட்டுக்கு செய்யணும், நல்லது கட்ட செய்யணும், என்ன பண்ணுறது, என்கிட்ட வரமாட்டாலும் நான் இதானே சாப்பிட முடியும், அதான் கேட்குறாங்களே. அதை கேட்டுட்டு போய் தான் சாப்பிட்றாங்களே. உங்களுக்கு ஊதியம் தரேன், அதை தரேன், இதை தரேன்றாங்க. எதுவுமே கொடுக்க வேணாமே. இவங்களுக்கு நிம்மதியாக சம்பாதிக்க விட்டா அவங்களே எங்களுக்கு செஞ்சுருவாங்களே. இவங்களே 10 ரூபா செலவு செஞ்ச 10 ரூபா பசங்களுக்கு நல்லதை கட்டத்தை செஞ்சு ஒரு வீடு வாசை கட்டிக்கிட்டு நல்லா இருந்தாவே போதும். இந்த காசு மேலே ஒழியணும். ஊதியமே கொடுக்க தேவையில்ல. ஊதியமே இல்லாமல் இவங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே எங்கள் வீட்டு ஆம்பளைங்க எங்களுக்கு நல்லா சம்பாரிச்சு போடுவாங்க. நீங்கள் ஏன் அந்த ஊதியத்தை கொடுக்குறீங்க? இவங்களே எங்களுக்கு நல்லா செஞ்சுட்டு போவாங்களே. உங்கள்கிட்ட நாங்கள் வாங்கணுன்ற அவசியமே எங்களுக்கு இல்லையே. இவங்களே எங்களுக்கு செஞ்சுட்டு போவாங்கல்ல. எங்கள் வீட்டு ஆம்பளைங்களே செஞ்சவங்க. இதை நீங்கள் செய்யறது, நீங்கள் இது விற்கிறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இது பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோவும் நடக்குது. இது இல்லாமல் நீங்கள் தடை பண்ணிட்டீங்களா எங்கள் வாழ்க்கை இங்கே நல்லாயிருக்கும். நீங்கள் ஊதியம் கொடுக்க வேணாம், எங்களுக்கு எதுவுமே நீங்கள் சேர்த்தவில்லை. மகளிர் உரிமை தொகை. ஆமாம், எல்லாமே சொல்கிறேன். எவ்வளோவா வருது சார், அதில் எல்லாத்தையுமே சொல்கிறேனே. இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இப்போ வீட்டுக்கு இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. போன உயிர் வருமா? இதை வச்சு எத்தனை காலத்துக்கு வாழ முடியும்? மேலும் கருணாபுரம் பகுதியில் ராஜேஷ் என்பவரது குடும்பமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ராஜேஷ் மற்றும் அவரது உறவினரான பிரவீன் ஆகிய இருவர் உயிரிழந்தது தொடர்பாக இருவரது குடும்பத்தினரிடமும் நம் ஸ்பெக்ட்ரம் தமிழ் குழு உரையாடியது. அவர் எப்பயும் குடிப்பார் உடம்பு வலிக்காக. இப்போ அதுக்கு முன்னாடியே ஓயினில் வாங்கி குவார்டர் இதெல்லாம் குடிப்பார். இப்போ இது சீப்பாக 60 ரூபா கிடைச்சோடனே எல்லாமும் அங்கே போயிட்டாங்க. எத்தனை காலமாக இது நடந்துட்டு? இங்கெல்லாம் நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே இங்கே விற்கிறாங்க. அது கிட்டையே இருக்கிறதுனால விலையும் சீப்பாக கிடைக்கிறதுனால எல்லாரும் அங்கேயே போய் கிடைக்கிற 100-200க்கு அங்கே போய் நல்லா 4 பாக்கெட் 5 பாக்கெட் வாங்கி வச்சு குடிக்கிறது தான். அன்னைக்கு குடித்த அன்னைக்கு இப்போ 2:30 மணிக்கு ஒரு தடவை போய் குடிச்சு வந்திருக்காரு. 4 மணிக்கு மேலே போய் 4 மணிக்கு மேலே குடிச்சிட்டு வந்தேன். 6 மணிக்கு தான் எங்களுக்கு என் பொண்ணு எழுப்புற, அப்பாவுக்கு கால் வரலன்னு சொல்லுது. என்னென்னு நான் குடிச்சிருக்கிறேன்னு சொல்லி திட்டுறேன். குடிச்சதுனால உனக்கு கால் வலி, இந்த குடிக்கிறதுல தான் உனக்கு கால் வரே நாங்கள் அமுகணுமான்னு சொல்லி திட்டுறோம். ஆனால் அப்போ கூட அவர் என்கிட்ட அப்பையும் அவரால் அப்போ பேசவே முடியல. இது மட்டும் சொன்னார், அம்மா எனக்கு வயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, வயிறெல்லாம் எரியுது, இங்கெல்லாம் மண்டெல்லாம் குழம்புதுன்னு சொல்லிட்டு கடைசியாக கண்ணு தெரியலன்னு சொன்னிச்சு. அவ்வளோதான். நாக்கு பேச்சே கிடையாது.
தலை கீழே போயிடுச்சு. நாங்கள் உடனே அப்பயும் அவர் மயக்கத்தில் இருக்கிறாருன்னு தான் ஆட்டோவில் வச்சு ஏற்றிட்டு போகிறோம். பக்கத்தில் சஞ்சீவி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஜிஹெச் வந்து இப்போ எங்களை மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால பட்டுன்னு கூப்பிட்டு போக முடியல. அங்கே போனோம். அங்கே போன உடனே இசிஜி எடுக்கணும், வெளியே போகணுன்னாங்க. நான் வெளியே இருந்தேன், எங்கள் சொந்தக்காரங்களாம் உள்ளார இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒவ்வொரு செகண்ட்லேயே அவங்க வந்தோடனே இறந்துட்டாருன்னு சொல்லி என்னை வந்து கட்டி பிடிச்சி ஆயிடுவாங்க. எங்கள் வீட்டில் நடந்த மாதிரி யாருக்கும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரவே கூடாது. 2 பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்கள விட்டு அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அம்மாவும் இல்லை. அந்த பிள்ளைங்களை இப்போ எப்படி எங்களால் பராமரித்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். எங்களை மாதிரி நிலைமை இனிமேல் யாருக்குமே வரக்கூடாது. கள்ளச்சாராயத்தை ஃபஸ்ட்டு விற்கிறவங்கள ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். இதுக்கான ஒரு முடிவு வந்து கவர்மெண்ட்டு தான் கரெக்டான ஒரு தெளிவான பதிலை கொடுக்கணும். இப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திடமும் நம் குழு உரையாடிய போது கள்ளக்குறிச்சியின் மையத்தில் அமைந்துள்ள கருணாபுரம் கள்ளச்சாராயத்தின் கோர பிடியில் சிக்கி எப்படி பாதிக்கப்பட்டது என்பது குறித்து அறிய முடிந்தது. பேரழிவை ஏற்படுத்திய இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை விற்றதாக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜன் வீடு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் நமது செய்திக்குழு அங்கே சென்றது. கண்ணுக்குட்டி என்பவர் தான் இந்த பாக்கெட் சாராயங்களை விற்று இருக்காரு. இந்த பகுதி முழுக்க பல்வேறு வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் இந்த பாக்கெட் சாராயத்தை வாங்கி அருந்தியதன் காரணமாக தான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் தற்போது வரை 52 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவர் கண்டிப்பாக இந்த பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடித்திருக்கும் அளவுக்கு இந்த பாக்கெட் சாராய விற்பனை நடந்திருக்கிறது. கண்ணுக்குட்டி விற்ற பாக்கெட் சாராயம்தான் கருணாபுரம் பகுதியை புரட்டி போட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மிடம் தெரிவித்தனர். என்னாச்சு, எப்படி நடந்தது இந்த சம்பவம்? கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயங்கிறது கண்ணுக்குட்டியாக கண்ணுக்குட்டின்றவர் விற்றாரு. அதாவது வந்துங்க இங்கே இருக்கிற எல்லாருமே குடிப்பாங்க. 4 மணி 3 மணி ஆகி போயிடுச்சுன்னு வச்சுக்க, வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எல்லாம் அப்படி இப்படி போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் திரும்ப வந்து ஒரு 5 மணி எல்லாம் குடிப்பாங்க. குடிச்சு விட்டு மறுபடியும் வேலைக்கு போகிறவங்க இல்லையா, எப்போதும் நடக்கிற சம்பவம் அது. இப்போ திடீர்னு நல்ல தினத்தில் வந்து இது என்ன ஏதுன்னு என்ன சாராயமும் ஒன்றும் தெரியல. அவங்க வாங்கி குடிச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, வாங்கி வச்சுன்னு இருக்காங்க, பாக்கெட்டில் வச்சுருந்தவங்களும் இருக்காங்க, வீட்டில் வாங்கி வச்சுருந்தவங்களும் குடிச்சிருக்கான். மறுபடியும் இவங்க நடக்கிறதா இது எப்போதும் நடக்கிறது இது. ஆனால் இப்போ இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னும் போது இப்போ இடையில வந்து இப்போ ஏதோ கவர்மெண்ட் நாட்டில் இந்த விஷயத்தில் இது மாதிரி எல்லாருக்கும் மாறாட்டம். இறந்த ஒரு பாக்கெட்டில் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு இறந்துட்டார் பார்த்தீங்களா, சுரேஷுங்கிறவர். அவர் பாக்கெட்டில் இருந்தது. அவர் மொத்தமாக எப்படி குடித்தாங்க, எப்படி வந்து குடித்தாங்கன்னு கேட்குறேன். எல்லாம் இங்கே வாங்கி குடிச்சிட்டு தான் இங்கேயே காய்ச்சறாங்க. இங்கே காய்ச்சல வாங்கிட்டு வந்து வெளியில் வாங்கிட்டு வந்து சேல்ஸ். எங்கே வந்து காய்ச்சனாங்க கரெக்டாக? அது எங்கே மழையாங்க, மழையில். நாங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறோன்னா, எல்லாம் அப்பாவே கூலிக்காரங்க தான் அன்றைக்கி ஓடினா தான் ஜீவனம். அதை இவங்க வந்து அதிகமாக அது ஒயின் ஷாப்பில் இது 200 300 போடுறதா, இது போனால் 50 ரூபா 60 ரூபாயில் முடிஞ்சிடும். நம்ம இது போடான்ட்டு இவங்கெல்லாம் போய் போட்டு வாங்கி சாப்பிட்றோம். அப்போல்லாம் அந்த போலீஸுங்க ஒரு கட்டுப்பாடும் பண்ணவே இல்லை. இப்போ வந்து லைன் கணக்கில் நிற்கிறாங்க. இதை அப்பயே வந்து போய் எல்லாம் எத்தனை பெண்கள் அழுவிக்கிட்டே எனக்கு அடிக்கிறான், குடிச்சிட்டு உதைக்கிறான், சூடு வைக்கிறான் அப்படின்லாம் அந்த போலீஸ் பார்த்துக்கிறான் போமா அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்று எனக்கு 60-70 பேர் எனக்கு போயிருக்காங்க. இதுக்கு என்ன முடியும்? எவ்வளோ பெண்கள் 22 வயசு பெண்கள்லாம் விட ஆகணும்னா என்ன இருக்குது? இந்த வயசில் அதுங்க பூ போட்டு இருந்து பையன் அந்த பிரிவின் பேர் அவங்க பையெல்லாம் 4 வயசு 5 வயசு பையன் அப்படியே அப்பாட்டே தூங்குவானா, காலையில் எழுந்து அப்பான்னு அதெல்லாம் பார்க்கல. எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ ஒரு கண்ணீர் வருது. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க அந்த சைடில், அந்த மூலையில். அதுங்களுக்கு 3 பிள்ளைங்க. அது யார்கிட்ட போய் ஒன்று அம்மா இருக்கணும், ஒன்று அப்பா இருக்கணும், 2மே கிடையாது. என்ன பண்ண முடியும்? இப்போ இதுக்காக வந்து நைட்டு ஃபுல்லாக காவை காத்துட்ருக்காங்க. இது ஆரம்பத்தில் இதை கட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. கள்ளச்சாராயம் இப்போ காய்ச்சல, கள்ளச்சாராயம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து காய்ச்சிட்ருக்காங்க. அது அப்பையிலேருந்தே தான் எல்லோரும் குடிக்கிறாங்க, போகிறாங்க, எல்லாம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து பிடிச்சிக்கிட்டு போனால் 10 நிமிஷத்தில் 10 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று அவரை வெளியில் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆள் பலம் பணம் பலம் எல்லாம் இருக்கும்போது அவர் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ ரீசனாக வந்து கள்ளச்சாராயம் குடித்தவங்களாம் ஏதோ கெமிக்கல் ஜாஸ்தி போட்டாங்க அப்படின்ட்டு, ஆனால் எக்கச்சக்க பேர் இதில் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எல்லாருமே இல்லாதவங்க தான், இல்லாதப்பட்டவங்க தான்.
இவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது, இதுக்கு பக்கத்துலேயே காய்ச்சறாங்க. அவங்களே கம்முன்னு இருக்குது. இத்தனை வருஷமாக அவங்களே அது ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. எடுத்திருந்தா எப்போயே எடுத்துருக்கலாம். இப்போ மட்டுமே இப்போ வந்து எல்லாம் இறந்ததுனால இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இது முன்னாடியே செஞ்சிருந்தா இத்தனை உயிர் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களோட கேர்லெஸ் தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த தெருவில் மொத்தம் 13 பேர் இப்போதைக்கு இறந்துருக்காங்க. இன்னும் 20 பேர் சீரியஸாக இருக்கிறாங்க. ஆமாம் இருக்கிறாங்க. முண்டியம்பாக்கத்துலேயும் சேலத்துலேயும் கள்ளக்குறிச்சிலையும் எல்லாத்துலேயும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் என்ன தீர்வுன்னு தெரியல. இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னே தெரியல. புள்ள குட்டியெல்லாம் என்ன ஆகுறது, அவங்க நிலமை என்ன ஆகுது ஒன்றும் புரியல. பணம் கொடுத்துட்டா மட்டும் போதுமா, உயிர் வந்துருமா? 10 லட்சம் 5 லட்சம்ன்றாங்க. அதெல்லாம் எதுக்கு? அந்த உயிருக்கு வந்துருமா? பசங்களாம் எவ்வளோ அப்பா அம்மா இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பணம் வந்துட்டால் மட்டும் அவங்களால வாழ முடியுமா? இல்லை, வாழ முடியாது. எவ்வளோ பேர் அப்பா அம்மா 2 பேரும் இறந்தவங்களும் இருக்காங்க. இந்த வீட்டில் 2 பேர், அந்த வீட்டில் 2 பேர், எல்லாம் ஒரு இல்லை 2 பேர், அப்படியே புருஷன் முன்னாடி 2 பேர் இறந்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன நிலமை, அவங்க பசங்களுக்கெல்லாம் என்ன நிலமை, ஒரு நிலைமை அவங்களும் தெரியல. சொல்லும் போதே கண்ணெல்லாம் அப்படியே அழுக வருது. இந்த சாராயம் வைத்தவங்கள ஆயுள் தண்டனை போடணும். அவங்கள ஆயுள் தண்டனை போடணும். இப்போ எத்தனை குடும்பம் செத்து போயிடுச்சு. பொண்டாட்டி புள்ள எல்லாம் செத்து போய் இப்போ அதாவது புழுவில் வச்சுட்டு தேய்க்கிறாங்க. இந்த இது வீட்டில் போகும் எங்கள் மகளும் மருமகனும் செத்துட்டாங்க. இப்போ இந்த 3 புழுவில் நாங்கள் எப்படி சேர்க்கறதுன்னு எனக்கு வயசானவங்க என்ன பண்ணுறது? அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். நல்லதாங்க சார் இருந்தார். அன்றைக்கி வேலைக்கு போகல, சரக்கு விற்றாங்கன்னு வாங்கி குடித்தாங்க சார். அது குடிச்சு அது கண்ணுக்குட்டி சாராயம்னு சொல்லி விற்றுருக்காங்க சார். அது வந்து நார்மலாக இப்போ ஒரு 20 வருஷமாகவே விற்றுட்ருக்காங்க. அப்போ குடிக்கும் போதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ 2 நாளாக தொடர்ந்து விற்கும் போது குடிச்சு தான் அன்றைக்கி நைட்டு பகலும் குடிச்சு மறுநாள் பார்த்தா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் அவங்க அம்மா பார்த்தா அவங்க அம்மா தண்ணி நினச்சி அதை சாப்பிட்டுட்டாங்க. அவங்க அம்மாவும் ஜிக்மோவில் இருக்காங்க. தெரியாமல் குடிச்சாங்க. ஊற்றி வச்சுருக்குறாங்க. தண்ணி வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுட்டு அந்த பொண்ணு அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது இவங்க ஊற்றி வச்சுருக்குறான். இது வந்த வேத்துக்கு சரி நான் தண்ணி தானே இருக்குது குடிச்சிட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சிருச்சு அந்த பொண்ணு. குடிச்சது பிற்பாடு அப்புறமா வாந்தி மயக்கம் வந்துருக்குது. உடனே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம். சொல்லலை எங்கள்கிட்ட, தெரியல அந்த பொண்ணுக்கு அதுதான் சொல்லிட்டு அங்கே ஆஸ்பத்திரிக்கு போன பிற்பாடு தான் வாந்தி மயக்கம்லாம் வந்துருக்குது. அப்புறம் அங்கேயே உடனே அப்படியே அட்மிட் பண்ணிட்டாங்க, அங்கேயே சேர்த்துட்டாங்க. ஏன்னா பசங்க வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இப்போ அம்மாவும் அந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க. வீடும் எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ஆதரவும் இல்லை. பசங்க அனாதையாக நிற்கிதுங்க. நாங்கள் என்ன பண்ண முடியாத சொந்த வீடாக இருக்குது, ஒரு பட்டா இல்லை, ஒன்றும் இல்லை. புறம்போக்கு இடத்துல இருந்துக்கிட்டு திடீர்னு நாளைக்கே வந்து எங்களை கிளம்புன்னு சொன்னால் நாங்கள் கிளப்பி ஆகணும். ஏதாவது பார்த்து எங்களுக்கு எதாவது உதவி பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க. ஒரு இடம் உட்கார மாரி ஒரு இடம் பார்த்து நல்ல வழி காட்ட சொல்லுங்கள், ஒரு உதவி பண்ணுங்கள் சார். பாவம் அந்த பிள்ளை படிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா பொண்ணு காது கேட்காது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு டிப்ஸ் வரும். ஏன்னா அம்மாவும் நிலமும் இப்படி இருக்குது. பையனும் அந்த கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அன்னன்னைக்கு இது ஒன்றும் பெரிய அப்படிலாம் நிறையா வருமானம் வரப்போகிறது கிடையாது. அன்னன்னைக்கு கூலி வேலை தான் சார். போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு வீட்டில். ஏன்னா இவர் நம்பி தான் இந்த ஃபேமிலியாக இருந்துச்சு. இப்போ இவர் போயிட்டார். இவருக்கு அடுத்தது நாங்கள் தான் இந்த பிள்ளைங்கள கிட்ட நின்று நாங்கள் தான் பார்க்கணும், போகணும். 20-30 வருஷமாக நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் விற்கிறாங்க. அதனால தான் எங்கள் அப்பாவே செத்தார். இப்போ எங்கள் சித்தப்பா செத்துட்டார். எவ்வளோ செத்துட்டாங்க, எங்களால் தாங்க முடியல. எல்லாமே சுற்றியுமே எங்கள் சொந்தக்காரவங்க தான். திரும்புகிற இடமெல்லாம் எங்கள் சொந்தக்காரவங்களாக தான் இருக்காங்க. சாராய ஒழிப்பு ஒழிக்கணும். இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பத்திரிகையாளர் நாச்சியால் சுகந்தியுடன் உரையாடினோம். இந்த சம்பவம் குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சம்பவம் அப்படிங்கிறது இது வந்து என்னது, ஒரு நெட்வொர்க். கவர்மெண்ட், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் அப்புறம் இங்கே இதை காய்ச்சி வைக்கிற இந்த மாதிரி ஆட்கள், இவங்க எல்லாத்துக்கும் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தயார் பண்ணுறவங்க இருக்காங்களே. இப்போ இங்கே வந்து நம்ம ஆஃபடே அலைஞ்சதில் என்ன தெரியுது அப்படின்னா, இது பக்கத்தில் இருக்க ஹில்ஸில் கல்வராயன் மலையில் எங்கேயோ காய்ச்சுறாங்க அப்படின்றது. இதைத்தான் வந்து சவுக்கு சங்கர் போன வருஷமே சொன்னார். சரிங்களா? அப்போ போன வருஷம் அவர் சொன்னப்போ வந்து எல்லாருமே அலட்சியமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதை பலமுறை குறிப்பிட்டிருக்காரு. இந்த திமுக 2 எம்எல்ஏ உதயசூரியன் அண்ட் வசந்தம் கார்த்திகேயன் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போலீஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக கருணாபுரம், கோட்டைமேடு ஆகிய பகுதிகளில் உயிரிழந்த மக்களின் உறவுகளுக்கு 10 லட்சம் இழப்பீடு தமிழக அரசு கொடுப்பதாக அறிவித்து இருந்தாலும் இத்தகைய பேரழிவை ஏற்படுத்திய கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தவர்களில் பெரும்பாலும் உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள்.
தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரம் உயர தமிழக அரசு என்ன செய்ய போகிறது? 2023ஆம் ஆண்டு மரக்காணம், 2024ஆம் ஆண்டு கருணாபுரம் என தொடர்ந்து கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணங்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு கொடுத்து வாயடைக்க பார்க்கிறதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. காவல் நிலையம், நீதிமன்றம் என முக்கிய அரசு அலுவலகங்கள் அருகிலேயே உள்ள கருணாபுரம் பகுதியில் இந்த துயர சம்பவம் நடந்திருப்பதால் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் உடந்தையோடுதான் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதா என்கின்ற சந்தேகமும் மக்களிடையே எழுந்திருக்கிறது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் செய்திகளுக்காக களத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் தனுஷ்குமாருடன் வினோத் பச்சையப்பன்.